சித்தர் சமாதி, ஜீவ சமாதிக்கு செல்வது சிறப்பு. என்ன கேட்டா அங்க போகாம நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல ஒரு வினாடியில் நீங்கள் தியானம் செய்தால் இறைவனுடைய சக்தி கிடைக்கும். அங்க தான் போணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு அங்க போறோம்னா, அது ஒரு செட்டப். இப்போ கோவிலுக்கு எதுக்கு போறோம்னா, கோயிலுக்கு போம்போது அந்த அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் இறை சிந்தனையோட இருப்போமா இல்லையா? கோயிலுக்கு வந்துட்டோமேன்னு சொல்லி இறைவன கும்பிடுவோமா இல்லையா? இறைவனை கும்பிடுவதற்கான ஒரு அரேஞ்ச்மென்ட். இதுதான் மத வழிபாட்டு தலங்கள். இப்ப நம்ம வீட்ல பாத்ரூம் இருக்குன்னா, அங்க பாத்ரூம்க்கு என்னென்னலாம் வேணுமோ அதானே வச்சிருப்போம். அங்க சீரகம், கடுகு, வெந்தயம் வச்சிருப்போமா? பூஜை ரூம்ல பூஜைக்கான ஒரு இடம். பெட்ரூம்ல படுக்கறக்கான ஒரு இடம். கட்டில் தலகாணி கொண்டு வந்து சமையல் ரூம்ல போட்டு வச்சிருப்போமா? சமையலறை என்பது சமையல் செய்வதற்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடம். படுக்கை அறை என்பது படுக்கைக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடம். அதுபோல இறைவனை நாம் நினைப்பதற்கான ஒரு இடம்தான் மத வழிபாட்டு தலம். உங்கனால இருக்கிற இடத்திலேயே இறைவனை நினைக்க முடியும்னா, நீங்க வழிபாட்டு தலத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல.